வணக்கம், வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவால் பயனடையட்டும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் சென்டம் வாங்கணும். அப்போ சென்டம் வாங்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுவேன், அதையும் பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை தரோவாக படித்தும் முடியுங்க. அப்போ தான் சென்டம் வாங்கலாம். ஸோ அப்போ இங்கே சென்டம் வாங்கணும் அப்படின்னாக்கா பயாலஜியில் என்ன பண்ணணும் அப்படின்றது ஸ்டார்டிங் சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். அந்த வீடியோவில் டோட்டலாக ஒரு 7 1 மார்க் கொஷின் டெய்லி 7 1 மார்க் கொஷின், 2 2 மார்க் கொஷின், 2 3 மார்க் கொஷின், ஒரு 5 மார்க் கொஷின். இவ்வளோ தான் ஒர்க்கு. இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் எவ்வளோ நேரம் தேவைப்படும் அப்படின்னாக்கா ஒரு 1 hour தேவைப்படும். ரொம்ப ஸ்பீடாக படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 45 minutes போதும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி கொடுக்குற ஒர்க்கை டெய்லி முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டேக்கான ஒர்க்கை ஒரு முறை ரிவைஸும் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் மேக்ஸிமம் அதிலிருந்து தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் ஒரு ஸ்கூலில் பயாலஜி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய சென்டம்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய சென்டம்ஸும் கொடுத்துருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டமும் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு தான் இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சென்டம் வாங்கணும் அப்படின்றது தான் இதோடைய மெயின் எய்ம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பயோபாட்டனி, பயோசுவாலஜி ரெண்டுத்துக்கான வீடியோ தான் போட போகிறேன். ஒரு நாளைக்கு பயோபாட்டனி, ஒரு நாளைக்கு பயோசுவாலஜி, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக மாற்றி போட போகிறேன். ஸோ அப்போ நமக்கு 4 2 மார்க் எழுதணும், 3 மார்க் எழுதணும், ஒரு 2 5 மார்க் எழுதணும். அப்போது 4 2 மார்க் அப்படின்றது நான் கொடுக்குற கொஷின்லேயே தான் வந்துடும். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாட்னியில் கம்பல்சரி கொஷின் இருக்குது, ஜுவாலஜிலையும் கம்பல்சரி கொஷின் இருக்குது. பயோபாட்னி, பயோசுவாலஜி ரெண்டுலேயுமே கம்பல்சரி கொஷின் இருக்குது. அப்போ அந்த கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். ஸோ அதே மாதிரி 5 மார்க் கொஷின் நான் கொடுக்குறதுலேருந்து வந்துடும். அப்போ நம்ம எந்த இடத்துல மார்க் எடுத்தால் நம்மளது சென்டம் வந்துடும் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் 1 மார்க் கொஷின், ஸோ டோட்டலாக 8 1 மார்க் வரும். இந்த 8 1 மார்க்கில் ஒரு 3 இல்லை 4 1 மார்க் இன்டீரியர் கொஷின் வரும். அந்த பயோபாட்னியில், பயோசுவாலஜியில் அதே மாதிரி 3 இல்லை 4 கொஷின் இன்டீரியர் 1 மார்க் வரும். அப்போ 8 கொஷின் இல்லை 6 கொஷின் இன்டீரியர் 1 மார்க் வரும். அந்த இன்டீரியர் 1 மார்க்கு யாரெல்லாம் கரெக்டாக எழுதுகிறாங்களோ ப்ளஸ் அந்த பயோபாட்னி, பயோசுவாலஜியில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஷின், அந்த கம்பல்சரி 3 மார்க் கொஷின் யாரெல்லாம் கரெக்டாக எழுதுகிறாங்களோ அவங்க சென்டம் வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், டெய்லி 7 1 மார்க் கொஷின், அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாக வரக்கூடிய அந்த கம்பல்சரி 3 மார்க் கொஷின் பயோபாட்னி அண்ட் பயோசுவாலஜி ரெண்டுத்துக்கான கொஷின்ஸும் நான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ சீரீஸில். ஸோ மறக்காமல் டெய்லி என்னுடைய வீடியோஸை பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லை, அன்னன்னைக்கு கொடுக்குற ஒர்க்கை அன்னன்னைக்கு படித்து முடிச்சிடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பயோசுவாலஜியில் ஃபஸ்ட் லெசன், 12th பயோசுவாலஜியில் ஃபஸ்ட் லெசன். அதில் 1 மார்க்கு. ரீஜெனரேஷன் வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டடீட் இன் ஹைட்ரா. ரீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை ஃபஸ்ட்டு எதில் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ராவில் ஸ்டடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி ஐடென்டிக்கல் கேமீட். அப்போ ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபிசியாலஜிக்கலாகவும் ஐடென்டிக்கலாகிற கேமீட் ஃபியூஷன் ஆனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஐசோ அப்படின்னா சேம். அப்போது கேமி அப்படின்னா கேமீட். அப்போ மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபிசியாலஜிக்கலாகவும் ஐடென்டிக்கல் சேமாக இருக்கக்கூடிய கேமீட் ஃபியூஸ் ஆனால் அதுக்கு பேர் ஐசோகேமி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், the primary and secondary host of tapeworm are respectively. அப்போ tapeworm உடைய primary host எது, secondary host எது, அப்போ respectivelyன்னு கேட்டாங்க. அப்போ primary host எது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லணும், secondary host செகண்ட் சொல்லணும். அப்போ primary host யார் அப்படின்னாக்கா மேன், ஹியூமன். செகண்டரி host எது அப்படின்னாக்கா பிக், அனிமல். ஸோ அப்போ primary host, secondary host, இந்த 2 host இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4, in hydra the buds develop from. Next fourth question, in hydra the buds develop from.
அந்த ஹைட்ராவில் பட் எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா எக்டோடோம் அண்டு எண்டோடோம் லேயர். எக்டோடோம்லேருந்தும் பட் டெவலப் ஆகும், எண்டோடோம்லேருந்தும் பட் டெவலப் ஆகும். டோட்டலாக 3 லேயர் இருக்கும், எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். அப்போ எக்டோடோம் எண்டோடோம்லேருந்து பர்ட்ஸ் வந்து டெவலப் ஆனால் அதுக்கு எதுலனாக்கா ஹைட்ராவில். நெக்ஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் யூனிசெக்ஷுவல் அனிமல். த டைப் ஆஃப் சின்கமி இன் ஹியூமன் பீயிங். அப்போ சின்கமின்றது என்னன்னாக்கா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். அப்போ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டுக்கு தான் சின்கமின்னு பேர். அப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்றது யூனிசெக்ஷுவல் அனிமல். அதில் சின்கமி என்ன டைப் அப்படின்னா எக்ஸோகேமி. இது கொஷின் நம்பர் 5. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6, மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேரனோடோக்கி, தைலோடோக்கி, ஆம்பிடோக்கி, பெடோஜெனிசிஸ் இதுக்கான எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கேன். அப்போ ஹேரனோடோக்கிக்கான எக்ஸாம்பிள் எதுனா அனிபீஸ். தைலோடோக்கிக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசோலினோபியா. ஆம்பிடோக்கிக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபீஸ். பெடோஜெனிசிஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீடியா லார்வா. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன், அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஷின் அப்போலைசிஸ் சம்டைம்ஸ் 2 மார்க்காக கேட்பாங்க. ஸோ நான் இங்கே 1 மார்க்காக கொடுத்துருக்கேன். The gravid proglatids are regularly cut off either singly or group from the posterior end. ஸோ அப்போ கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படின்றது டேஃபார்மில் இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ இங்கே டேஃபார்ம் இருக்குது அப்படின்னா இந்த டேஃபார்முடைய எண்டு பார்ட்டு இதான் வந்து பண்ணாக்கா போஸ்டீரியர். இது ஆன்டீரியர் பார்ட்டு, இது போஸ்டீரியர் பார்ட்டு. இந்த போஸ்டீரியரில் எல்லாமே செக்மெண்ட்டாக இருக்கும். அந்த செக்மெண்ட்டு சிங்கிளாக கட் ஆகலாம், இல்லை குரூப்பாக கட் ஆகலாம். அதான் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிவ்ஸ் இந்த எண்டு பார்ட்டுக்கு தான் கிராவிட் ப்ரோக்ளாட்டிவ்ஸ்னு பேர். ரெகுலர்லி கட் ஆஃப் இது சிங்கிளி ஆர் குரூப். சிங்கிளாக கட் ஆகலாம், இல்லை குரூப்பாக கட் ஆகலாம். எந்த எண்டு? போஸ்டீரியர் எண்டு. அப்படி கட் ஆனால் அதுக்கு என்ன பேருனா அப்போலைசிஸ். இதை 2 மார்க்காகவும் கேட்கலாம், 1 மார்க்காகவும் கேட்கலாம். ஸோ இன்றைக்கான டோட்டலாக 7 1 மார்க் கொடுத்துருக்கேன். அடுத்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷினில் புக் பேக் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கொஷின், விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ், ஏசெக்ஷுவல் ஆர் செக்ஷுவல் அண்ட் வை? அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எஃபெக்டிவா இல்லை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எஃபெக்டிவா, அப்படி எது எஃபெக்டிவ்னாக்கா ஒய் அப்படின்னு ஒரு கொஷின். அடுத்து செகண்ட் கொஷின், வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ்? அப்போ பார்த்தினோஜெனிசிஸ்னால் என்ன? கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் அனிமல். வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ்? கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் அனிமல். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஒய் இஸ் த ஆஃப்ஸ்பிரிங் ஃபார்ம்டு பை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர்ட் அஸ். ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 3, ஒய் இஸ் த ஆஃப்ஸ்பிரிங் ஃபார்ம்டு பை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர்ட் அஸ் க்ளோன். ஒய் இஸ் ஆஃப்ஸ்பிரிங் ஃபார்ம்டு பை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஒரு யங் ஒன் ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன மெத்தட் அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். அதுக்கு க்ளோன் அப்படின்னு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்ட்டு தான் கொஷின்னு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4, ட்ரா த டயக்ராம் ஆஃப் ஜெமுல் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். ஜெமுல் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் லெசனில் ஒரு டயக்ராம் ஒன்று இருக்கும், அந்த டயக்ராம் ட்ரா பண்ணி லேபிள் பார்ட்ஸ் பண்ணணும். இது கொஷின் நம்பர் 4. அப்போ கொஷின் நம்பர் 1 3 மார்க்கு, கொஷின் நம்பர் 2 2 மார்க்கு, கொஷின் நம்பர் 3 2 மார்க்கு, கொஷின் நம்பர் 4 3 மார்க். அப்போ 2 3 மார்க் 2 4 மார்க் 2 மார்க்கு 2 3 மார்க் கொடுத்துட்டேன். அடுத்து 5 மார்க்கு. இதுவும் புக் பேக் கொஷின் தான். ஹவ் இஸ் ஜுவனைல் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்? இந்த ஜுவனைல் ஃபேஸ் அப்படின்றது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது? ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு 5 மார்க் கொஷின். அப்போ டோட்டலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டே 1ல் 7 1 மார்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 2 மார்க்கு 2 3 மார்க்கு 2 5 மார்க் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஆன்சரில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படின்னாலையும் அந்த கொஷினை வந்து பண்ண கமெண்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோவை உங்களுக்கு ஒன்று போட்டுடுறேன். சரிங்களா? ஸோ கொடுக்குற ஒர்க்கை டெய்லியும் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒர்க் வந்து பண்ணாக்கா ஒரு 150 டேஸ் இருக்கும். நமக்கு என்ன எக்ஸாம் இருந்தாலையும் டெய்லி இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட் லெசனுக்கான கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணாக்கா இந்த ஒர்க்கு. இது கண்டினியூஸாக பாருங்கள். 10 டேஸ்க்கு ஒரு முறை வந்து பண்ணாக்கா ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி என்ன படிச்சோமோ அதுலேருந்து ஒரு கொஷின் பேப்பராக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நம்ம டெஸ்ட் நிறைய எழுதும்போது நம்ம 12th பயாலஜியில் சென்டம் வாங்கலாம். அதே மாதிரி 11th பயாலஜியில் எப்படி சென்டம் வாங்கணும் அதுக்கும் வந்து பண்ணாக்கா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுவும் பார்க்காதவும் பாருங்கள். தேங்க்யூ.